الحمد لله الذي كفى والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إن رحمتي وسعت كل شيء صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه البخاري. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமதானை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். நான் எல்லா பயான்லையும் முதலாவது ஞாபகப்படுத்துறது இந்த ரமதான அடையறதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தந்திக்கிறான் தானே. இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமம். ரமதான அடையறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்ததே அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமத், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைண்டா அல்லாஹ் இந்த ரமதான அடையறதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்க மாட்டான். அப்படியே சந்தர்ப்பத்தை தந்திருந்தாலும் நோன்பு பிடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்காது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்கட சமூகத்துல எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், எங்கட குடும்பத்தினர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ மக்கள் சென்ற ரமதான்ல எங்களோட சேர்ந்து தராவிஹுடைய தொழுகைய ஒரே சஃப்ல இருந்து தொழுதாங்க. எங்களோட சேர்ந்து நிறைய அமல்கள் செஞ்சாங்க. ஒரே சுஃப்ரால இஃப்தார்ல இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மக்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க. இந்த ரமதான்ல நாங்க அந்த அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அடுத்த ரமதானும் இதே நிலைமையில இருப்போம் என்று யாருக்கும் சொல்றது கேளாது. அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத் தான் அல்லாஹ் மௌத்த மறைச்சு வச்சுக்கிறது. நாளைக்கு நான் மௌத்தாகணும்னு எனக்கு தெரிஞ்சா எப்படி குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம், புள்ள குட்டியையும் பார்க்க மாட்டோம், தொழிலையும் பார்க்க மாட்டோம். என்னத்தை அமல் செஞ்சு அல்லாஹ் பக்கம் திரும்பலுமோ அதைத்தான் செய்ய பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். முதலாவது நாங்க நியத்து வைக்கணும், இந்த ரமதான் இது என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம். உறுதியான எண்ணம் எங்களுக்கு வரணும், இதுதான் என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம். எப்ப அந்த எண்ணத்தை உள்ளத்துல கொண்டு வருவோமோ நிச்சயமாக சத்தியமாக இந்த ரமதான பிரயோசனமாக கிடைக்கும். எப்ப நாங்க ஒரு தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல இதுதான் என்ற கடைசி தொழுகைன்ற எண்ணம் உறுதியாக உள்ளத்துல வருவதோ, அடுத்த தொழுகைக்கு முன்னால நான் மௌத்தாகிடுவேன், நான் கபராளியாக இருக்கலாம் என்ற சிந்தனை எப்ப உள்ளத்துல வருவதோ அந்த தொழுகையில சரியான ஹுஷு ஹுது இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு பயம் இல்லை, அதான் உண்மை. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஒரு தவறான ஒரு விஷயம் செய்யறதுக்கு முற்படுற நேரத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரமதான அடையறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்துட்டான். இன்றைக்கு நாங்க 9 ரமதான கழிச்சிட்டோம். ரமதான்ல 9 தினங்களை கழிச்சிட்டோம். 10வது நோன்ப நோக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் ரமதான பூர்த்தியாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் தரணும். கண்ணியமானவர்களே,
இந்த 9 நாட்களும் ஏண்ட 9 நாட்களும் எப்படி கழிஞ்சிச்சு? இன்னைக்கு ரமதான சிறப்பு நிறைய பயான்ல கேட்டிக்கிறோம். ரமதான சிறப்பு நிறைய பயான்ல கேட்கிறதா. இதாக்கான அவ்வளவு லைலத்தின் மின் ரமதான், ரமதானுடைய முதலாவது நாள் வந்துட்டண்டா சுஃபிதத்தி ஷயாத்தீன், அல்லாஹ் ஷைத்தான்கள் எல்லாரையும் விலங்கிடுறான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். கெட்ட ஜின்கள் அல்லாஹ் விலங்கிடுகிறான், நரகத்துடைய கதவுகளை மூடுறான், சுவர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைக்கிறான். எந்த கதவும் ஷவ்வாலுடைய பொற தென்படும் வரைக்கும் அல்லாஹ் நரகத்துடைய ஒரு கதவையும் திறக்க மாட்டான், சுவர்க்கத்துடைய ஒரு கதவையும் அல்லாஹ் மூட மாட்டான். எப்படி ஒரு சந்தர்ப்பம், எப்படி ஒரு சான்ஸ்! எங்களுக்கு விளங்குற பாஷையில செல்றா, அமல் செய்யறதுக்கு ஒரு சீசன். இப்ப எல்லாரும் உடுப்பு வியாபாரிகளுக்கு இது ஒரு சீசன். பெருநாள் வருகிறது, சிங்கள பெருநாளா இருக்கலாம், எங்கட பெருநாளா இருக்கலாம், இது ஒரு சீசன். எங்கட பாஷையில நாங்க என்ன சொல்லுவோம், ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிசினஸ் உடைய டைம், இப்ப சீசன், எல்லா நாளையும் விட அவருக்கு தெரியும் முழு வருஷத்துல சம்பாதிக்கிறத விட இந்த ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறது அவருக்கு லாபம் தான் நல்லா தெரியும். இப்படி இருந்தும் இவரு கடையை மூடிட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்தா எங்கட பாஷையில என்ன சொல்லுவோம், புத்திசாலின்னு சொல்லுவோமா, மடை எண்டுவோம் சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு அமலுக்குரிய சீசனாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஏனைய நாட்கள் செய்யற ஒரு சுபஹான் அல்லாஹ்வை விட ரமதான்ல செய்யற சுபஹான் அல்லாஹ்க்கு நன்மை அதிகம், ஏனைய நாட்கள் செய்யற அமல்களை விட ரமதான்ல செய்யற அமல்களுக்கு நன்மை அதிகம், பன்மடங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்க செய்யாம இருந்த எங்களை மாதிரி கை செய்தவாறு யாரிக்கு, எங்களை மாதிரி ஒரு மடத்தன மாதிரி யாரிக்கு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ரமதான் வந்த உடனே ரமதான்ட பொற, ஷாபானுடைய 29ஆம் இரவு பொற, ரமதானுடைய பொற பார்க்கிற நேரம் ரமதான்ட ஆரம்பிச்சாலே பிரச்சனை. ரமதான்ட பொற பார்த்தா இல்லையா, இன்டர்நேஷனல் பொறையா என்ன பொற, அது ஒரு பிரச்சனை. முதலாவது அன்றைக்கு தராவிஹ ஆரம்பிச்சா அடுத்த பிரச்சனை, 8ஆ 10ஆ நடக்குதா இல்லையா? இப்ப புதுசா இஃப்தாருக்கு ஒரு நிமிஷம் முந்துரா பிந்துரா. ரமதான் பிரச்சனையிலே போகுது எங்கட. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜிஸி பிஹி. வேற எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் அப்படி சொன்னது கிடையாது. நோன்பு எனக்குரியது, எனக்காக வேண்டி என்ற அடியான் நோன்பு நோக்கிறான், அதற்குரிய கூலி நான் கொடுக்கிறேன். இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, நானே கூலியாக மாறுகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். என்ன சொல்ல வரேன்டா, ரமதான்ல நிறைய சிறப்பிக்குது. ரமதான்ல முதலாவது நோக்கம் என்ன, அதை விளங்குவோமே. ரமதான்ல நோக்கம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன். இதுதான் நோக்கம். என்னது? நீங்க தக்குவாதாரிகளாக மாறும், இறையச்சம் உள்ளவர்களாக மாறும், அல்லாஹ்வுக்கு பயந்த அடியார்களாக மாறும். கண்ணியமானவர்களே, எங்கட வாழ்க்கையில எத்தனை ரமதான கடந்து வந்தது? எனக்கு இப்ப எத்தனை வயசு? ஏண்ட வாழ்க்கையில நான் எத்தனை ரமதான கடந்துட்டேன்? இவ்வளவு ரமதான கடந்த நான் ஏதாவது ஒரு ரமதான்ல ஒரு பாவத்தை விட்டிருந்தால், நான் 10 ரமதான கடந்திருந்தால் 10 பாவங்கள் என்னை விட்டு தூரமாகி கொள்ளும். ஒரு நாளைக்கு நான் பேசல, முழு ரமதான்லயும் ஏதாவது ஒரு பாவம், முழு ரமதான்லயும் ஏதாவது ஒரு நன்மையை நாங்க ஆரம்பிச்சிருந்தா
10 ரமதான் 10 வருஷம் நான் நோன்பு பிடிச்சிருந்தால் என் வாழ்க்கையில 10 நன்மைகள் புதிதாக உண்டாயிக்கும். இப்ப நாங்க யோசிப்போம், என் வாழ்க்கையில எத்தனை பாவங்களை நான் உட்டிக்கிறேன், எத்தனை நன்மையான விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தருக்கு 40 வயசு நெடு. எத்தனை வயசு? 40 வயசு. இவர் 15 வயசுல இருந்து தான் நோன்பு பிடிக்கிறார்னு வைப்போம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிப்பாங்க. 8 வயசுல இருந்து 8, 9 வயசுல இருந்து நோன்பு பிடிக்கிறான். 15 வயசுல இருந்து தான் நாங்க நோன்பு பிடிக்கிறேன் வச்சாலும் 40க்கு எத்தனை? 15 15 30 கிட்டத்தட்ட 20 வருஷம். 20 வருஷம், 20 25 வருஷம். இந்த 20 25 வருஷத்துல ஏண்ட வாழ்க்கையில நான் எத்தனை குர்ஆன் ஓதிக்கிறேன்? 25 ரமதான் அப்ப நான் கடந்திருக்கிறேன். 25 ரமதான கடந்த நான் எத்தனை குர்ஆனை முடிச்சிக்கிறேன்? எத்தனை தராவீஹ் தொழுதிருக்கிறேன்? எத்தனை சதகாக்களை செஞ்சிருக்கிறேன்? திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதலு ஸதகா ஸதகத்தின் ஃபீ ரமதான். சதகால ஆக சிறந்த சதகா என்ன தெரியுமா? ரமதான்ல செய்யக்கூடிய சதகா. நான் எவ்வளவு சதகா செஞ்சிருக்கிறேன்? என்ற 25 வருஷத்திலையும் ஏண்ட ரமதான் எப்படி கழிஞ்சிக்குது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக ஆகணும் என்பதற்காக வேண்டி நான் நோன்பை கடமையாக்கிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 25 வருஷத்துல ஏண்ட தக்வாட படித்தரம் எவ்வளவு கூடிக்குது? இல்ல போன வருஷம் ஏண்ட ரமதான் எப்படி கழிஞ்சிச்சோ, ஏனைய மாதங்கள் எப்படி கழிஞ்சிச்சோ, அதே போலதான் இந்த ரமதானும் கழியுதென்றா எங்கள மாதிரி கை சேதவாரி யாரும் இல்லை, எங்கள மாதிரி நஷ்டவாளி யாரும் இல்லை. நான் சொல்றது சரியா இல்லையா? இப்போ 9 நோன்பை கடைஞ்சிட்டோம். எத்தனை நோன்பு பிடிச்சாச்சு? 9 நோன்பு பிடிச்சி 9 இஃப்தாரையும் செஞ்சாச்சு. 10 தராவீஹ் முடிஞ்சு. எங்கட பள்ளியில, அக்கபா பள்ளியில தராவீஹ்ல நான் ஞாபகப்படுத்தின ஆரம்பத்துல, நாங்க இந்த ரமதான்ல 27ஆம் இரவைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தமாம் செய்வோம். அதனால குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னொரு படித்தரம், குர்ஆனை நான் என்ன காதால கேட்டு முடிப்பேன். எவ்வளோ இசையை கேட்கிறோம், எவ்வளோ பாட்டை கேட்கிறோம், எத்தனை விஷயத்தை கேட்கிறோம். தராவீஹ்ல 30 ஜுஸ் குர்ஆனை என்ற காதால கேட்பேன் என்ற ஒரு நியத்தை வச்சு நீங்க இன்றைக்கு தக்பீர் கட்டுங்க என்று அப்ப சொன்னேன். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது சஃப்ல இருக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்டா, நாங்க எத்தனை தராவீஹ் கடந்துட்டோம், குர்ஆன்ல எத்தனை பகுதியை, எவ்வளவு பகுதியை காதால கேட்டிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு 60-70 வயசாகியும் குர்ஆன் ஓத தெரியாதவங்க இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஹர்ஃபுகள் என்னன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க. உச்சரிப்பு ஒரு பக்கம் விடுங்க, தஜ்வீத் மக்ரஜ் எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, குர்ஆனுடைய எழுத்துக்கள் தெரியாம இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு பெருமை ஜப்பானீஸ் தெரியும், சைனீஸ் தெரியும், சிங்களம் தெரியும், உருது தெரியும், லாங்குவேஜஸ்ல எல்லாம் தெரியும் பெருமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட கலாம் தெரியா, அல்லாஹ்வுடைய பேச்சு தெரியா, ஹர்ஃபர் உச்சரிக்க தெரியா, எது அலிஃப்னு தெரியா, எது பாண்டு தெரியா. ஒரு ரமலான புடிச்சு ஒரு ஆலிம் எழுத்துல படிச்சிருந்தா, ஒரு நாளைக்கு ஒரு எழுத்துன்னு படிச்சிருந்தா 29 நாளைக்கு 29 எழுத்தையும் படிச்சு. எங்களுக்கு இப்ப ரமதான் கணக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன சொல்ல வாரேன்டா, 9 நோன்பை கடந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் தண்ட மனசுல கையை வச்சு யோசிச்சு பாருங்க, இந்த 9 நாளும் என்ற எப்படி போச்சு? என்ற குர்ஆன்ல எத்தனை முதலாவது சஹருக்கு எப்படியோ நோன்பு பிடிக்கிறதுக்கு எழும்புறோமா இல்லையா? நான் தஹஜ்ஜுத் தொழுவேனா, குறைஞ்ச ஒரு 2 ரகாத். இந்த 9 நாள், அடுத்த நாட்கள் விடுங்க, அடுத்த 11 மாசத்தையும் விடுங்க. ரமதான்ல எப்படி மெலும்பத்தான் போறோம் நோன்பு பிடிக்க. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேனா? 9 நாள் எத்தனை நாள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதிருக்கிறேன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள்
நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துல முனாஜாத் செய்யறதுக்கு, அல்லாஹ்விடத்துல பேசுறதுக்கு பயன்படுத்தின நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தஹஜ்ஜுத் தொழுகை ஒன்று ஈக்கின்றே தெரியும். நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை தஹஜ்ஜுத் தொழுது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேணுதலாக செஞ்ச ஒரு அமல் தான் சுபஹுக்கு முன்னால் உள்ள சுன்னத். எத்தனை சுபஹுக்கு முன்னால நான் சுன்னத் தொழுதிக்கிறேன். நிறைய பேர் சஹரு செய்யறாங்க, சஹருக்கு எலும்புறாங்க, சாப்பிடுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. சுபஹுடைய ஃபர்து இல்ல, சுபஹுடைய ஃபர்து இல்ல. நிறைய வாலிபருடைய நிலைமை அது. கண்ணியமானவர்களே, தொழுக இல்லாம நோன்பு பிடிக்கிறதுக்கு சும்மா இருக்கிறது நல்ல, எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த ஃபாய்தாவும் இல்லை. ஒரு தொழுக மிஸ் ஆகுதா, ஒரு நேர தொழுக விடுபடுகுதா கண்ணியமானவர்களே, அதுவும் ரமதான்ல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது ரமதான்ல பன்மடங்கெல்லாம் நன்மை தருவான், அல்லாஹ் நீதியானவன். அதுக்கு ஆப்போசிட் சைடும் இருக்குது, ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான் வரும். அல்லாஹ் இரக்கமுடையவன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹ் நீதியானவன். ஏமாத்து விளையாட்டு அல்லாட்ட சரி வராது. வமக்கரு வமக்கர் அல்லாஹ். எப்படி பன்மடங்கு நன்மை இருக்குதோ நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ரஹ்மத்துடைய 10 கலக்குறோம். இதுல இன்னும் ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற, ரமலான்ட ஆரம்ப 10 கடந்துட்டுதான் அல்லாஹ்ட ரஹ்மத்துக்கு அதுக்கு பிறகு லீவ். அல்லாஹ்ட ரஹ்மத்துக்கு அதுக்கு பிறகு லீவ். கேட்கிறதும் இல்ல, அந்த சிந்தனை வாரதும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. எல்லா வஸ்துக்களையும் விட, எல்லாத்தையும் விட ஏண்ட ரஹ்மத் விசாலமானது. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم. சொன்னாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, என்ற அடியார்களை பார்த்து சொல்லுங்க. எப்படியாப்பட்ட அடியார்கள் தெரியுமா? அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து சொல்லல, முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க நிராசை ஆயிடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை ஆகிடாதீங்க. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல, பனு இஸ்ராயேல் சம்பவத்துல அதிகமான சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி மாத்திரமே. நிறைய சம்பவங்கள் இருக்கு. சம்பவம் செல்றதுக்கு நேரமும் கிடைக்காது, இடம் இல்லை. யோசிப்போம், இந்த 9 நாளையும் ஏண்ட ரமதான் எப்படி கழிஞ்சிச்சு. சுருக்கமா அதைத்தான் சொல்ல வந்து, இந்த எப்படி கழிச்சேனோ மீதி இருக்கக்கூடிய 20 அல்லது 21 நாளையும் நான் அப்படித்தான் கழிக்க போறேனா, அல்லது ஏதாவது பிரயோசனமான முறையில கழிக்க போறேனா என்பது அவர் முடிவு செஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த 21 நோன்பும் எனக்கு கிடைக்கும் என்பது என் வாழ்க்கைக்கு எனக்கு நிச்சயம் கிடையாது. இந்த இடத்துல பேசுற நான் பேசி முடிப்பேனா, அடுத்த வார்த்தையை பேசுவனான்னு கூட எனக்கு என் வாழ்க்கைக்கு நிச்சயம் இல்லை. கண்ணியமானவர்களே, நிறைய பேர் எப்படி தெரியுமா நியத்து வைக்கிற, 10 நோம்பு முடிகிறதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதி ஸ்டார்ட் பண்ணினா, அங்கால 2 ஜுஸ் ஓதினா எப்படி ஓதி முடிச்சுக்கேன், இல்லாட்டி 1 ஜுஸ் ஓதினா ஓதி முடிச்சுக்கேன். இல்லாட்டி 15 நோம்பு முடிஞ்சது பிறகு கடைசி கியாமுல் லைல் இருக்கிறத முழிச்சு ஓதுவோம். ஷைத்தான் எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்ய வானன்னு சொல்ல மாட்டான். அவன் டீக்கிற ஆக நல்ல பழக்கம் அதான். உன்னை செய்ய வானன்னு சொல்ல மாட்டான், பிறகு செய்தான் சொல்லுவான். சுபஹுக்கு எலும்பி சஹருக்கு நோம்பு பிடிச்சதுக்கு பின்னால சுபஹு தொலை வானன்ற சிந்தனை யாருக்கும் வராது. கொஞ்சம் சாஞ்சி எலும்பி தொழுவோம்னு எடுத்து வச்சு படுப்போம், எலும்புவோம் லுஹருக்கு இல்லாட்டி 10 மணிக்கு. இரவுல வராத தூக்கம் அந்த டைம்ல வரும். அதுதான் ஷைத்தான் வேலை. நரகத்துல ஷைத்தான் ஹுதுபா செய்வான். நீங்க யாரும் என்ன பழி சொல்ல வானம், நான் உங்களுக்கு அமல செய்ய வானன்னு சொல்லல. ஏதாவது அமல செய்ய வானன்னு சொன்னா இல்ல, கொஞ்சம் லேட் ஆகி செய்யுங்கன்னு சொல்ல. நீங்க விட்டீங்க, நான் பிள்ளை இல்லை, ஏண்ட பழி இல்லை, ஏண்ட மேல பழி போட வானம். ஷைத்தான் அப்படித்தான் சொல்லுவான்.
கண்ணியமானவர்களே, அதனால நினைச்சிடவானம் இந்த 9 நாள் 10 நாளோட ரஹ்மத்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு பின்னால் அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கறதுல அர்த்தம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஏண்ட ரஹ்மத்திலிருந்து நீங்க நிராசையாகிடவான, ஏண்ட ரஹ்மத்தை நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ரஹ்மத் செய்றேன், நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம ஒரு சஜிதா செய்யறதுக்கு இயலாது, ஒரு தக்பீர கட்டுறதுக்கு இயலாது, ஒரு ருக்குவா செய்யறதுக்கு இயலாது, நோன்பு பிடிக்கிறதுக்கு இயலாது. எந்த ஒரு நல்ல அமலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம செய்யறதுக்கு இயலாது. அதனால நோன்புல ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக கேட்கறதுக்கு, நோன்பு இல்லாத காலத்திலேயும் அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கேட்கத்தான் வேணும். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லை யதுகுல அஹதன் அமலுஹு அல் ஜன்னah. ஒரு அடியான் அவன்ட அமலை வச்சு சொர்க்கம் போறதுக்கு இயலாது, அமலை வச்சு சொர்க்கம் போறதுக்கு இயலாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா உங்களுக்குமா? சொன்னாங்க, லா வமா அன, எனக்கும் அதேதான். அல்லாஹ்வுடைய ஃபضல் இல்லாம, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம எனக்கும் சுவர்க்கத்துக்கு போறது இயலாது. யார்ட அமலை வச்சும் சுவர்க்கத்துக்கு போறது இயலாது. அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, நேரம் போதாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் இருந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவத்தை பேசுறான். காரூனுடைய சம்பவம், காரூனுடைய ஹசானா அல்லாஹ் எந்த அளவுக்கு சொத்தை கொடுத்திருந்தாண்டா, 70க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் தேவை அவன் சொத்து, அவன் ஹசானாட சாவிய தூக்குறதுக்கு. சொத்து செல்வத்தை இல்ல, சாவிய மட்டும் தூக்குறதுக்கு 70 ஒட்டகம் தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேல ஒரு பழியை போட்டான். சுருக்கமா சொல்ற, மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேல ஒரு பழியை போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் அடைஞ்சாங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசிக்கு துவா செஞ்சாங்க, பூமிக்கு நீங்க காரூனை பழி வாங்கு, காரூனை பழி வாங்கு, சுழி வாங்கணும். பூமி என்ன செஞ்சிச்சு? காரூனுடைய சொத்து எல்லாத்தையும் பூமி அப்படியே சுழி வாங்கிச்சு. கடைசி கட்டம் வரைக்கும் காரூன் கெஞ்சினான் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா மூசா என்ன மன்னிச்சிடுங்கோ, மூசாவே என்ன மன்னிச்சிடுங்கோ அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினான். 70 தடவை கெஞ்சினான். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? மன்னிக்கல. சுழி வாங்கப்பட்டான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து, மூசாவே அவன் இவ்வளோ கேட்டான், நீங்க அவ்வளோ கல் நெஞ்சமா, இவ்வளோ கேட்டான், ஒரு வார்த்தை மன்னிச்சிருந்தா, அவன் 70 தடவை உங்கள்கிட்ட கேட்டத ஒரு தடவை யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிடு என்று சொல்லியிருந்தால் நான் அவனை மன்னிச்சிருப்பேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு இறக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த ரமதானை தந்திருக்கிறான் தானே. இந்த ரமதான் எப்படி பிசினஸ்ல எல்லாம் ஒரு சீசன் மாதிரி ஆரம்பத்துல சொன்னதை போல இந்த ரமதான அல்லாஹ் ஸ்பெஷலா தந்திருக்கிறான். வெள்ளிக்கிழமையா ஹுத்துபா ஓதுறோம், வெள்ளிக்கிழமை நாள் என்றதால ஜும்மாவுடைய நாள் ஹுத்துபா ஓதணும் என்பதால ஹுத்துபா ஓதுறோம். இல்லாட்டி 7 நாள் மூதுறமா இல்லை, அடுத்த 6 நாளும். ரமதான்ல அல்லாஹ் ஸ்பெஷலா எங்களுக்கு அமல்கள் எல்லாத்துக்கும் கூலி அல்லாஹ் சொல்லி தந்து பன்மடங்கு ஆக்கி அல்லாஹ் ரமதான் அல்லாஹ் ஸ்பெஷலா தந்திருக்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் ரமதானை தராம ஏனைய 11 மாதங்களை போல இந்த ரமதான் வச்சிருந்தால், ஏனைய 11 மாதங்களை போல இந்த ரமதானையும் அல்லாஹ் ஆக்கி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கட அமல் எல்லாமே பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு ரஹ்மத். எத்தனை சஜிதா செய்யறோம்? ஒரு தராவீஹ்ல 40 சஜிதா செய்யறோம், 20 ரகாத். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு சஜிதால ஒரு சுஜூதுல இருந்து ஒரு துஆ நாங்க செஞ்சால், ஒரு துஆ செஞ்சால் அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல என்ன செய்ய மாட்டான்? நோன்பாளிகளோட துஆ என்ன செய்யப்பட மாட்டுச்சு? மறுக்கப்பட மாட்டுச்சு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதியுடைய ஹதீஸ், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது. அதுல ஒன்று அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும்.
இன்னொரு ஹதீஸ்ல வருது நோம்பாளியுடைய துஆ ரமலானுடைய காலத்துல ஒரு தராவீஹ்ல ஒரு சுஜூதுல ஏனைய தொழுகை எல்லாம் முடுங்க, ஒரு தராவீஹ்ல 20 ரகாத்துல ஒரு சுஜூதுல ஒரு துஆ செஞ்சா 40 துஆ. எப்பயாவது இஃப்தாருடைய நேரத்துல உட்கார்ந்து துஆ செஞ்சுக்கிறோமா? 9 இஃப்தாரை முடிச்சிட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் செஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான ஆக்கள் இல்ல, போன் அப்படியே பார்த்து நிக்கிறது. அங்கால பாங்க சொன்ன உடனே போனை ரூம்ல போட்டாச்சு, அந்த டைமுக்கும் சார்ஜ்ல போட்டு தான் வாரு, தொடர்ந்துட்டு போய்த்து மரா பார்க்க நடக்குதா இல்லையா? கண்ணியமானவர்களே, அதனால ரமதான பிரயோசனமாக கழிப்போம், எங்கட உறுதியான ஒரு நியத்து வைப்போம், இதுதான் என்ற கடைசி ரமதான். அதனால நிறைய விஷயங்கள் பேசணும், ரஹ்மத்தை பத்தி மாத்திரமே பேசுறது கேளும். அதனால ரஹ்மத்துடைய துஆவை இதோட நிப்பாட்டிடாம ரமதான் முடியும் வரைக்கும் கேட்போம். மக்ஃபிரத்துடைய 10 பாவம் மன்னிப்பு ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஞாபகம் வந்ததால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர மிம்பருக்கு ஏறினாங்க. ஏறும்போது 3 படியிலே ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் இறங்கினதுக்கு பின்னால கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வித்தியாசமான முறையில் ஆமீன் சொன்னீங்க இன்றைக்கு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதுல ஒன்றுதான், முதலாவது என்ற பேரை கேட்டு யாரு ஸலவாத் சொல்லலையோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது, யாரு ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி பாவம் மன்னிப்பு பெற்ற கூட்டத்துல சேர இல்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய நான் ஆமீன் சொல்லியிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, துவா கேட்டவரும் பயங்கரமானது, துவா ஆமீன் சொல்லவரும் பயங்கரமானது, எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று பாவம் செய்யாமலே இருந்துடும், நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை விட்டு தவிர்ந்து. நன்மை செய்யறது ஒரு புறம் இருக்க, பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க முயற்சி செய்யும். அதனால இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாள இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமாக கழிக்க நியத்து வைப்போம், அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி எடுப்போம். அல்லாஹ் எங்களோட அனைவருடைய ரமலானுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமலான பூர்த்தியாக பிரயோசனமாக நீ எந்த முறையில கழிக்க சொல்லியிருக்கிறாயோ அந்த முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்துடுவாயா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.